அஸ்ஸலாமு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் எல்லோரும் பாசிட்டிவாகவே இருங்க. இதை நான் தினமும் சொல்கிறது தான். ஸோ இது மூலயமா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால் நான் தினமுமே பாசிட்டிவை பற்றி நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எதையுமே நெகட்டிவாக என்றைக்குமே திங்க் பண்ணாதீங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது மாஷால்லா. பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலும் இல்லை மழையும் இல்லை. யூஸ்வலாக மார்னிங் எழுந்திரிச்சாலே வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு அது கடுப்பாக இருக்கும் அதை பார்க்குறப்பவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாயில் பண்ணணும் முட்டையை. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பிரியாணி செய்கிறீங்கன்னா முதல்ல வந்து பிரியாணி அரிசியை ஊற வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஐட்டம் செய்கிற அந்த டைம்குள்ளே அந்த ரைஸும் சோக் ஆயிரும் இல்லையா? அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து முட்டை வந்து பாயில் பண்ணணும். ஸோ இந்த பாயில் பண்ணுற விஷயம், இந்த ஊற வைக்கிற விஷயத்தெல்லாம் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம மற்ற இது செய்கிறதுக்காட்டி இந்த வேலை வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஆனியன் மட்டும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது காலி ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து ஆனியன் நேற்று நைட்டே வந்து செப்டோவில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டேன். ஸோ வந்து நான் இதோடுக்கான ரெசிபி வந்து கண்டிப்பாக இந்த இதுலேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த கமெண்ட்லேயே வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியும் வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும், எந்த பிரியாணினாலும். பட் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லை ஒரு சில பேருக்கு தெரியாமலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸு அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக ஆனவங்களாக இருக்கும். ஸோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. லேடீஸ் தான். ஸோ ஒரு லேடி வந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி மட்டன் குழம்பு சண்டேக்கு வந்து சாட்டர்டே நைட் கால் பண்ணாங்க. எனக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலரி மட்டன் குழம்பு வந்து நான் பாருங்கள் அப்புறம் நான் லிங்க்கும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ நம்ம இதில் இருக்க அண்ட் பிரியாணிக்கும் பாய் வீட்டு பிரியாணி. ஸோ இது ரெண்டுமே நம்மளோட யூடியூப் சேனலில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த இன்கேஸ் அதோட மெஷர்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் சொல்லவும் செஞ்சேன். அண்ட் அந்த லிங்க்கையும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப நெக்ஸ்ட் டே வந்து செஞ்சு பார்த்துட்டு நமக்கு தேங்க் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்ஸ் உங்களுக்கும் என்ன தேவை அப்படின்றது கமெண்ட்ஸ் மூலயமா தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து டூ கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலயமா வந்து எந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிறேன் அப்படின்றதும் நமக்கு தெரியும். பரவாயில்ல, சேனல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 to 3 months ஆகுது. வித் ஹெல்ப் ஆஃப் அல்லாஹ் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டுருக்கு. ஸோ ஆல் ப்ரைஸ் கோஸ் டு அல்லாஹ். ஸோ இறைவனுக்கே அனைத்து புகழும் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசனை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சர்டைன் பீரியடில் வந்து என்னால் வந்து வேலைக்கு வந்து ஆக்சுவலி என்னால் போக முடியல. குழந்தைங்கள பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சூழ்நிலையில் அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து 9 to 5 ஜாப் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ 9 to 5ன்றப்ப நான் உங்களுக்கு தெரியும் 7:30க்கே நான் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து காலேஜ் கிளம்பிடுவேன். ஏன்னா எங்கள் காலேஜ் வந்து 8 o'clock. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்பவே பிஸியாக இருந்து எனக்கு பழகி ஃபைனலி வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 2 monthஸில். கிட்டத்தட்ட 8 months ஆகுது நான் ஜாப் ரெசிக்னேஷன் ஆக்சுவலி கொடுக்கல, பிரேக் மாதிரி தான் எடுத்திருக்கேன் சொல்கிறேன். ஸோ ஆனால் நான் வீட்டில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆகுது. ஸோ இந்த 8 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு 3 months கிட்டத்தட்ட ஆகப்போகுது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அந்த ஒரு 5 months வந்து எனக்கு அநியாயத்துக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் எகைன் நம்ம வந்து ஜாபே போயிடலான்ற மாதிரி இருந்தது. பட் என்னோடய சுச்சுவேஷன்னால் நான் வந்து
ஐ கான்ட் கோ அந்த மாதிரி இருந்ததுனால சரி தென் ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்கிறதுனே கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு ஐ ரியலி எனக்கு ஃபைனலி எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டாக நான் குக் பண்ணுவேன், அதை எடிட் பண்ணுவேன், அண்ட் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கனால கொஞ்சம் நான் வந்து ஹாப்பின்னு தான் சொல்வேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ரொம்பவே பாசிட்டிவாக போகுது. அண்ட் நல்லா இருக்குது. அண்ட் நிறைய வந்து இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்குது. ஒரு சில பேர் நிறையவே கமெண்ட்ஸ் நமக்கு பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஸோ நம்ம கமெண்ட்ஸ் நமக்கு வருதா, நம்ம எவ்வளோ ரீச் ஆகிருக்கு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பையனுக்கு மட்டும்தான்றதுனால நான் அவனுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் தம் போட்டுட்டேன். செஞ்சுட்டு ஆல்மோஸ்ட் செஞ்சாச்சு. ஸோ தம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு பாயில் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரயானுக்குலாம் வந்து பாயில்டு எக் பிடிக்காது. அவனுக்கு வந்து அந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுவான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மசாலா மாதிரி போட்டு நான் கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அவ்வளோதான். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதை மட்டும் ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 பெரட்டு வந்து பெரட்டினா போதும். சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஈவன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்குமே இது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூசுவலி இது வீட்டில் எல்லாருமே செய்கிறது தான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து ஜஸ்ட் லைக் ரெசிபி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புஸ் முட்டை மாதிரி வந்து இது ஆக்சுவலி அப்படி தான் சொல்லுவோம். ஸோ புஸ் முட்டை மாதிரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள் தம் வந்து உடச்சிட்டேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. பச்சை பட்டாணி இல்லை ஆக்சுவலாக என்கிட்ட. அதனால் வந்து எல்லோ பட்டாணி இருக்குது இல்லையா? ஸோ வந்து இந்த மஞ்சள் பட்டாணி வந்து போட்டிருக்கேன். சரி ஏதோ ஒரு பட்டாணி நமக்கு வேணுன்றதுனால வந்து போட்டேன். ஸோ நல்லா தான் வந்திருக்குது பிரியாணி. ஸோ யூசுவலாக வந்து எனக்கு பிரியாணி நான் நல்லாவே செய்வேன். குக்கிங்னாலே நமக்கு ரொம்ப இஷ்டம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நிறைய வந்து லேர்ன் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு டேலண்ட் உண்டு. அதாவது எந்த ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டாலும் அது வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து இது இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா லேடீஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு டிஷ் வந்து நான் இப்போ இன்கேஸ் வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் அதை வந்து அந்த டேஸ்ட் பார்த்து நான் வீட்டில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் கேஎஃப்சி சிக்கன் லாம் வந்து நானே நான் எந்த ஒரு சேனல்லையும் எதையும் உண்மையிலே நான் பார்க்காம நானாக லேர்ன் பண்ணது தான் சொல்லுவேன். கடாய் சிக்கன், ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் வந்து நான் காலேஜில் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பார்க்வேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நான் வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வண்டலூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ வண்டலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூ மட்டும்தான் இருக்கும். அது நான் படித்தது வந்து 2006. ஸோ 2006 வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ண இயரு, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண இயரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து இப்போ இருக்கிற அளவுக்குலாம் வந்து அந்தளவு ரொம்ப வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னா நாங்கள் தாம்பரம் வரைக்கும் தான் போவோம். ஸோ தாம்பரம் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஒரு 1 hour பெர்மிஷன். அந்த சமயத்தில் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அப்பல் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதியடியெல்லாம் வந்து நான் துவைச்சி காய போட்டிருந்தேன். மார்னிங்கே போட்டுட்டேன். ஸோ இப்போ இன்னும் ஒரு ஈடு வந்து துணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மிதியடியும் மெஷினில் தான் போடுவேன். ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா மட்டும் கையில் துவைப்பேன். ஐ மீன் அது எப்படின்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் மேலாக்கில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு புளியறதுக்கெலாம் நமக்கு இந்த மெஷினில் போடுற மாதிரி வராது இல்லையா? ஸோ அதனால் மெஷினில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து மெஷினில் துவைங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போகும். இந்த மாதிரி லாங் மேட்டெல்லாம் வந்து அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு செட்டு வந்து ஆல்ரெடி
நம்மகிட்ட இருக்குது. இந்த செட் வந்து துவைச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ மிச்சத்தை வந்து மடித்து நம்ம வந்து கபோர்டில் வச்சிட வேண்டியதுதான். அண்ட் வந்து ஏன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு செட்டு இப்போ கொஞ்சம் இங்கெல்லாம் அழுக்காயிருச்சு இந்த மிதியடிலாம். ஸோ இதை வந்து நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் வந்து இன்ஷால்லா இது எல்லாத்தையுமே போட்டு எடுக்கணும் மிஷினில். ஸோ இந்த ஈத் பக்ரீத்துக்கு வந்து மாமியார் வீட்டுக்கு தான் ஊருக்கு தான் போகிறோம். ஸோ மாமியாருமே வந்து ஊரில் வந்து ஒரு 2 மந்த்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே சென்னை வர மாதிரியே இல்லை ஐடியா. ஆக்சுவலி சென்னையில் தான் நாங்கள் மாமியார் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலி தான். இப்போ வந்து ஊரில் அவங்க அங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து ஊருக்கு தான் போகிறோம். ஊரில் போய் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். யூஸ்வலி வந்து ரம்ஜான் இங்கன்னா பக்ரீத் அங்கே அந்த மாதிரி தான் வந்து இருப்போம். ஈவன் தோ நாங்கள் எல்லாருமே இங்கே இருந்தாலும் ஊருக்கு போனால் தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ டைம் வந்து 2:30 ஆக போகுது. ஸோ பாப்பாவையும் ரயானையும் போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிடணும். நாளைய vlogல பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆயிஷா.